ஆண்டவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா, முடிந்து போன இடத்துல ஒரு துவக்கத்தை கொடுக்கறதுல அவரை மாதிரி வேற யாருமே கிடையாது. ஆமென். அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல அவமானப்படுறோமோ அதே இடத்துல நம்ம பேரை பெருமைப்படுத்துற ஒரு நல்ல தெய்வம். எந்த இடத்துல வெட்கப்படுகிறோமோ அதே இடத்துல ஆமே நம்முடைய பேரை பெருமைப்படுத்துற நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவருடைய பிளான் யாருன்னா, தாவீது என்ன பண்ணணும்? தாவீது என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். ஆமா தானே? தாவீது இப்ப எங்க இருக்கிறான்? இந்த நேரத்துல தாவீது எங்க இருக்கிறான்? வனாந்தரத்துல. இப்ப எங்க போயிருக்கணும்? சாமியில் எங்க போயிருக்கணும்? வனாந்தரத்துக்கு போய் தாவீது அபிஷேகம் பண்ணிருக்கணும். ஆமீன். ஆனா தாவீது தேடி இவன் வனாந்தரத்துக்கு போல, இவன் நேர எங்க புறக்கணிக்கப்பட்டானோ, எங்க இவனை மிதிச்சாங்களோ, எங்க இவனை ஒரு ஆளாவே மதிக்கலையோ, அந்த இடத்துல போய் அபிஷேகத்தை வச்சு ஆசீர்வாதத்தை வச்சு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை போய் நான் சொல்றது புரியுது. எந்த இடத்துல உங்களை ஒதுக்குறாங்களோ, ஆமீன், எந்த இடத்துல உங்களை கேவலமா பார்த்தாங்களோ, காலையில ஏந்து பார்த்தா தாவீதோட வீட்டுல மற்ற நாளை விட இன்னைக்கு பயங்கரமா வீட்டுல பயங்கர விசேஷம், நல்ல சமையல் பயங்கரமா, வீட வேற திருவிழா மாதிரி இருக்கு. ஏன் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வர போறாரு, யாரையோ ஒருத்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. தாவீது காலைல எழுந்து பாக்குறான், வீடு வேற மாதிரி இருக்கு. என்னமா இன்னைக்கு வீடு வேற மாதிரி இருக்கு, யாருமா வர போறா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட அம்மா கிட்ட ஓடி போய் கேட்டா அவங்க சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு தாவீது தீர்க்கதரிசி வர போறாருப்பா, யாரோ ஒருத்தர் என்ன பண்ண போறாரு, அபிஷேகம் பண்ண போறாருன்னு சொல்லி சொன்ன உடனே தாவீதுக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ தீர்க்கதரிசி நான் பார்க்க போறேன், ஊழியக்காரனை பார்க்க போறேன், பயங்கரமா துள்ளி குதிக்கிறான். இன்னைக்கு தாவீது இன்னைக்கு அண்ணன்களை ஒருத்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாரு, நான் ராஜாவுடைய தம்பி, இனிமே ஆடு மேய்க்கிற பையன் இல்ல, நான் ராஜாவுடைய இருந்திருக்குமா இல்லையா? ஆமீன். ஓடி போய் அப்பா அம்மா கிட்ட சொன்னா அப்பா அம்மா சொல்றாங்க, டேய் நீ வீட்டுல இருந்தா யாரும் ஆடு மேய்க்க போறது, ஒழுங்கா என்ன பண்ணு, அம்மா தினமும் நான் தானமா ஆடு மேய்க்க போறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஏய் சொன்னா கேட்க மாட்டியா நீ? சின்ன பையன், உனக்கு என்னடா வயசு, உனக்கு ஒரு 17 இருக்குமா, என்னடா உனக்கு அனுபவம் ஒண்ணுமே இல்லை, என்ன பண்ணு தூரமா அப்படியே அழுதுட்டு போறான். ஆமீன். அதை இதயத்தை பார்க்குற ஒரு கர்த்தர் சொல்லிட்டு இதயத்தில் சொல்லிட்டே போறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நிச்சயம் என்னுடைய தலை அவர் என்னை நான் அபிஷேகம் பண்ணுவார். ஐயா, இந்த 7 பேருடைய இதயத்துக்குள்ள ஏசப்பா இல்ல, ஆனா தாவீதுடைய இதயத்துல இயேசுவை தவிர வேற யாருமே இல்ல. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என்னிடத்தில் என்ன கண்டீர், என்ன